ஒரு புறா வழக்கம் போல் அடையலை. சரியா, முதல்ல பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. சரியா, இது லைட்டை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு புறா வழக்கம் போல் அடையலை. வாங்க லாப்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன தின்னுமுள்ளு பண்ணியிருக்கேன் தெரியலை. ரொம்ப டார்ச்சர் பண்ணி வர புறாக்கள் ஒன்று கூட அடையுதில்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், பாதி புறா தான் அடைஞ்சிருக்கு, பாதி புறா அடையலை. லைட்டு போட்டோன்னா கண்டிப்பாக ஓடிடும். இங்கேங்க தெரியுதுங்களா, பாருங்கள், பாதி புறா அடைஞ்சிருக்கு, பாதி புறா அடையவில்லை. எல்லாம் அங்கே இங்கே வந்துருக்கு. லைட்டு போட்டதுனால உங்களுக்கு தெரியுது. லைட் ஆஃப் பண்ணிடுவோம், ஏன்னா ஒரு புறா பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், தெரியுதா, எங்கே உட்காந்துருக்க பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணோம்னா தெரியல பாருங்கள். லைட்டு போட்டால் தான், ஏன்னா லைட்டு போட்டு போய் புறா பிடிச்சா கண்டிப்பாக ஓடிடுறதுனால நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம். சரியா, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி புறா தான் அடைஞ்சிருக்கு. சரியா, நம்ம இப்போ லைட்டை போட்டோம்னா உங்களுக்கு தெரியுது. அதே நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னாலும் தெரியாது. மேலே பாருங்கள், ஒரு புறா இருக்குது, தெரியுதா? அதுதான் லைட்டு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னாலும் ஒரு புறா நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் ஏதோ ஒரு நாக்குட்டி ஒன்று நிற்கிது. ஸோ இது குஞ்சு பறிச்ச புறா, அதான் அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம போய் லைட் ஆஃப் பண்ணிடலாம். சரியா, லைட்டு போட்டனால நமக்கு லைட் ஆஃப் பண்ணிடலாம், வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோன் லைட்டை போட்டு காமிக்கிறேன். ஃபோன் லைட்டை போட்டாலும் கொஞ்சம் லைட் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. சரியா, ஃபோன் லைட்டை போட்டால் தான் தெரியும் அளவுக்கு லைட்டு கிளாரிட்டி இல்லைங்க. ஒரு கோழி கூட அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு புறா அடைய மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு எல்லா புறாக்களும். சரியா, ஒரு புறா பறந்து இதில் உட்காந்துருக்கு. இப்போ தெரியுதா, புறா லைட்டை போட போகிறேன். லைட்டை போட போகிறேன். இப்போ லைட்டை போட்டாச்சு. ஒரு புறா தான் வந்திருக்கு, தெரியுதா, ஒரே ஒரு புறா தான் வந்திருக்கு. இதனாலே நம்மளுக்கு இந்த புறா வளர்க்குற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளுக்கு டென்ஷன் வந்துடுது. ஏன்னா இங்கே பாருங்களேன், அந்த மணி இப்போ 7 ஆக போகுது. இன்னமும் ஒரு புறா கூட அடையாளம் ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. அது என்னன்னே ஒன்றும் காரணம் புரியல. இப்போ தாங்க ஒரு வழியாக ஒரு புறா அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டை போட்டு பார்க்குற பாருங்கள், ஒரு புறா அடைஞ்சிருச்சு. இப்போ திரும்பி நம்ம லைட் ஆனால் ஒரு புறா அடைஞ்சிருச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வழக்கம் போல் இருக்காப்புல. இது குஞ்சு. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் இதுக்கு அறிவு ஒன்று இருக்கான்னு என்னென்னு தெரியல. எத்தனையோ திருப்பு நானும் பழக்கி பார்த்துட்டேன். அது இன்றைக்கி பூனைக்கு வேட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாச்சு அது இறங்கலை. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சும்மா விரட்டி தான் பார்க்கலாம். இதுக்கு மேலே அது இங்கே நிற்கிது. இந்த ஒரு புறாக்காண்டி நம்ம எனக்கு செவத்தில் ஒட்டிட்டு நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான், கூரை மேலே நிற்கிது, தெரியுதா? இதெல்லாம் திரும்பி வர்றது வாய்ப்பே இல்லை. பூனை தான் முடிச்சு தின்னுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். வேறு வழியில் நம்ம இருக்கிற புறாவை காப்பாற்றிடுவோம். தான் புத்திசாலித்தனம்.